சந்நிதியில் சரணடைந்தேன், உந்தன் முன்னிலையில் தான் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர், எந்த வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண வந்தேன், நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன், உந்தன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் ஆண்டவருடைய இறப்பினை நினைவு கூறுகின்றோம். அவர் எங்களுக்காக தம்முடைய உயிரை துறந்தார். எங்கள் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக கல்வாரியிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார். எனவே நாங்கள் அவருடைய அளவில்லாத இருதயத்தை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்ற வேளையிலே, இந்த நாளிலே அவருடைய இரக்கம் நிறைவாக எங்களோடு வழிந்தோடும்படியாக எங்களுடைய குடும்பங்கள் மீது, எங்களுடைய உறவுகள் மீது எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய இரக்கம், பாதுகாப்பு நிலைத்திருக்கும்படியாக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எங்களிடம் சுப உதவிகளை வேண்டி நிற்பவர்களுக்காக மன்றாடுவோம். உயிருக்காக போராடுகின்றவர்களுக்காக, வருத்தத்தினுடைய பிடியிலே சிக்கி கஷ்டப்படுகின்றவர்களுக்காக, அவர்களுக்காக உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவனுடைய இந்த சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து மன்றாடுவோம். அத்தோடு இந்த கொடிய நோயினுடைய தாக்கத்தினாலே இறந்து போன அண்டனி பிள்ளை, மைக்கேல், தோமஸ், பெட்டிமா மலர், கிறிஸ்டா கிங்ஸ்லி சார்ல்ஸ் ஆகிய இறை அடியார்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே வேண்டி நிற்போம். திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவதாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 34 தொடக்கம் 42 வரை. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட அறிஞர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரவேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சிறிது காலத்துக்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனாகிய ஜூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுகிறவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக: ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நிலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 15 ஈறாக. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாங்கள் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 100 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு அவர்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருத்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள். அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையிலேயே இவர் என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு சிறிய குறும்படம் ஒன்று பார்த்திருந்தேன். அந்த குறும்படத்திலே கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. வீதிகளிலே வெள்ளம் வந்துவிட்டது. அந்த வேளையிலே வாகன நெரிசல்களும் நிறைவாக இருந்தது. அந்த வீதியிலே ஒரு பெரியதொரு மரம் குறுக்காக முறிந்து கிடந்தது. எல்லோரும் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று கொண்டு வாகனத்திற்கு பின்னாலே நின்று கொண்டு கோணடித்துக் கொண்டு நின்றார்கள். யாராவது இந்த வழியை சரிப்படுத்தி விடுவார்கள், தாங்கள் போகலாம் என்று சொல்லி அடுத்து வாகன ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே ஒரு சின்ன சிறுவன்,
ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையோடு இருந்தவன் காரனுடைய கதவை திறந்து ஓடிச் செல்லுகின்றான். ஓடிச் சென்று அந்த வீதிக்கு குறுக்கே இருந்த அந்த பெரிய மரத்தை தன்னுடைய பிஞ்சு கைகளாலே தள்ளுகின்றான். நினைச்சு பார்த்தால் அது முடியாத ஒரு காரியம். ஆனால் அவன் தன்னுடைய பலத்தை கொண்டு தள்ள முயற்சிக்கின்றான். இதை பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும், வாகனங்களிலே இருந்து கோணடித்து யாராவது வந்து ஏதாவது செய்வார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுடைய சிந்தனையை தூண்டியது. உடனே எல்லோரும் தங்களுடைய வாகனங்களை விட்டு இறங்கி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரம் கொடுத்தார்கள். 5 நிமிடத்திலே அந்த வீதி ஒழுங்கமைக்கப்பட்டது. வாகன நெரிசல் தவிர்க்கப்பட்டது. மக்களுடைய போக்குவரத்து சுமூகமாக்கப்பட்டது. இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நோயினுடைய தாக்கம் எங்கேயோ ஒரு இடத்திலே, ஒரு சந்தையிலே ஆரம்பித்தது. படிப்படியாக சீனா என்று சொல்லி தொடங்கி இன்று உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்களிலே இருந்து நாங்கள் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் என்ன, தீமையான காரியமாக இருந்தால் என்ன, அது ஒரு சிறிய விடயத்திலே தொடங்குகின்றது. சிறிய விடயம் படிப்படியாக பலமடைந்து பெரிதாகி செல்லுவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்கூடாக காணுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒளியிலே இந்த சிந்தனையை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய வார்த்தையினை பறைசாற்றுகின்றார். மக்கள் நிறைவாக அவருடைய வார்த்தையினை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசு முதலாவது கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான அந்த வார்த்தை பகிர்வை மேற்கொள்ளுகின்றார். அதன் பிற்பாடு அவர் வெறுமனே வார்த்தையை மட்டும் அறிவிக்கின்றவராக இருக்கவில்லை. மாறாக என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த மக்களினுடைய தேவையினை அவர் கண்டு கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். இந்த மக்கள் இவ்வளவு நேரமும் என்னோடு இருந்திருக்கின்றார்கள், வார்த்தையை கேட்டிருக்கின்றார்கள், எனவே இவர்களுக்கு பசிக்கும் என்று சொல்லி அவர் அந்த மக்களோடு இணைந்து தன்னுடைய உணர்வை அங்கே கலக்கின்றார். அதன் நிமித்தமாகத்தான் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி நிற்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கதையில், இந்த சம்பவத்திலே வரக்கூடிய அந்த பிலிப்பினுடைய நிகழ்வை நாங்கள் அவருடைய வார்த்தையை கவனிக்கின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்றார், இத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது? பாலை நிலமாயிற்று, நேரம் நெருங்கிக் கொண்டு மாலை வேளையாகின்றதே, எல்லோரையும் வீடுகளுக்கு அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர் அந்த சம்பவத்திலே எதுவுமே நம்பிக்கையற்றவராக, எதுவுமே நடைபெறாதது என்கின்ற ஒரு அவநம்பிக்கையோடு செயற்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்திரேயா, சீமோனுடைய சகோதரர், அவருடைய செயற்பாடை பார்க்கின்ற வேளையிலே எங்கே ஒரு சிறுவன் சிறிய மீன் துண்டையும் அப்பத்தையும் வைத்திருக்கின்றான் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுகின்றார். அவருக்கு ஒரு சிறிய நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதை கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அதனை மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த அந்திரேயாவுக்கு இருந்தது. அதனாலதான் அவர் அந்த சிறுவனை ஆண்டவர் முன்னிலையிலே கொண்டு வருகிறார். அவன் கொண்டு வந்த அந்த பொருளை கொண்டு வருகின்றார். அங்கே அவர் அந்த முன்வந்து செய்ய தொடங்கிய அந்த சிறிய காரியம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அது பெரிய காரியமாக, மக்களினுடைய பசியை போக்குகின்றதாக, மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியமாக மாறுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இறையரசை பற்றிய போதனையிலே சொல்லுகின்றார், கடுகு விதைக்கு ஒப்பிடுகின்றார். இறையரசினுடைய விழுமியங்கள் அவை சிறியவையாக இருக்கின்றது. ஆனால் அவைகள் விதைக்கப்படுகின்ற வேளையிலே படிப்படியாக அவை வளர்ச்சி பெற்று வானத்து பறவைகள் அதிலே வந்து தங்கி மகிழுகின்ற அளவிற்கு அது வளர்ந்து செல்லுகின்றது என்று சொல்லுகின்றார்.
அப்படித்தான் சிறிய நன்மையான காரியங்களை நாங்கள் செய்ய முற்படுகின்ற வேளையிலே அது வளர்ந்து பெரு விருட்சமாக மாறுகின்றது. சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த வளர்ச்சியை, அந்த முன்னெடுப்பை தடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். நாங்கள் பார்த்திமேயுடைய அந்த சம்பவத்திலே பார்த்திமேயு ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்றான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேலே இரக்கமாயிரும் என்று சொல்லி கத்துகின்ற வேளையிலே மற்றவர்கள் அவனை அதட்டுகின்றார்கள், சத்தம் போடாதே என்று சொல்லி. யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், 5வது அதிகாரத்திலே உடல்நலமற்றவர் ஆட்டு வாயிலுக்கு அருகிலே அந்த 5 மண்டபங்கள் இருக்கின்ற அந்த குளத்திலே 38 ஆண்டுகளாக அவன் குணம் பெற முடியாதவனாக இருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு முயற்சி எடுத்து அவனை அந்த குளத்திலே இறக்கி இருந்தால் அவன் எப்பயோ குணம் அடைந்திருப்பான். ஆனால் யாருமே முயற்சி எடுக்காத நிமித்தமாக அவன் 38 ஆண்டுகளாக நோயுற்றவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் கடத்தி இருந்திருக்கின்றான். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே எங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற எங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அது நன்மையானதாகவும் இருக்கலாம், தீமையானதாகவும் இருக்கலாம். அது எங்கேயோ ஒரு சிறிய விடயத்திலே இருந்து ஆரம்பித்திருக்கின்றது. அது இன்று பெரு விருட்சமாக எங்களுடைய வாழ்விலே அது இருக்கின்றது. எனவே ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது நாங்கள் தீமையான காரியங்களை எங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு செல்லுவது அல்ல, மாறாக நன்மையான காரியங்களை நாங்கள் வளர்த்து கொண்டு போவதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் தூண்டுதலாக இருக்க வேண்டும். நன்மையை மற்றவர்கள் செய்வதற்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தூண்டுகோலாக எங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும். சிலர் அப்படியான காரியங்களை முன்னெடுக்கின்ற வேளையிலே பலவிதமான விமர்சனங்கள் வரும். மௌனமாக இரு, சத்தம் போடாத என்று சொல்லி சொல்லுகின்ற மனிதர்கள் இருப்பார்கள். உதவி செய்ய வராதவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாங்கள் நன்மையான காரியங்களை முன்னெடுக்கின்ற வேளையிலே அது வெற்றிகரமாக அமைகின்றது. இந்த திருப்பலி, இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இங்கே திருப்பலி வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வியாழக்கிழமை மறிக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை காலையிலே நானும் அருட்தந்தை எல்மோ அடிகளாரும் திருப்பலியை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வைப்போம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். ஆனாலும் திடீரென்று நாங்கள் யோசித்தோம், நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியோடு மற்றவர்களும் இணைந்து கொண்டால் ஒரு முயற்சியை போட்டு பார்ப்போம். எங்களிடம் அவ்வளவு வசதிகள் இல்லை, இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையினாலே இதை தொடங்குவோம் என்று சொல்லி தொடங்கினார். தொடங்குகின்ற வேளையிலே ஆண்டவர் அந்த சிறிய அந்த முயற்சியை ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்று பல மக்கள் இதனாலே பயன்பெறுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். ஆண்டவருடைய திருப்பலியிலே அவர்கள் பங்கு கொள்ளுகின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சிறிய சிறிய நல்ல காரியங்களை எங்களுடைய வாழ்விலே நாமாக முன்வந்து தொடங்குகின்றவர்களாக, முன்னெடுக்கின்றவர்களாக, ஆண்டவருடைய சீடர் அந்திரேயாவை போல நாங்கள் நன்மையான காரியங்கள் தொடங்குவதற்கு உந்துகோலாக இருக்கின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்விலே மாற்றம் பெறுவோம். நாங்கள் நல்லதை செய்ய முயற்சி செய்வோம். அதை இன்றே செய்வோம். ஆமேன். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னை மாற்றிடுவாய். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை ஏற்றிடுவாய்.
பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவாய் கேட்கவில்லை. தினம் என்னையே பிறர்க்கென அழிக்க வேண்டுகின்றார். பொன்னையோ பொருளையோ இறைவாய் கேட்கவில்லை. தினம் என்னையே பிறர்க்கென அழிக்க வேண்டுகின்றார். என்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையேற்று பலியாக மாற்று. என்னையேற்று பலியாக மாற்று. இதய மகிழ்ந்து அடிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அடியார்களாகிய அந்தோணி பிள்ளை, மைக்கேல், தோமஸ், பெத்திமாமல, கிறிஸ்டா, கிங்ஸ்லி சார்ல்ஸ் ஆகியோரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று பரலோக தந்தையிடம் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களையும் உமக்குரியவர்களையும் எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்களையும் வியாதியினாலே துன்பப்படுகின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுக்காக பணிபுரிகின்றவர்களையும் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம். இந்த உலகம் காணும் ஒரு இதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம். இந்த உலகம் காணும் புது இதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம். பார்க்கும் பூமியை போல முகம் பார்க்கின்றதே. வானம் தேவா, அன்பின் மலையேவா, நினைவின் தேவா, அன்பின் மலையேவா, நினைவினில் தினம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நினைவினில் தினம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெருவிரக்கத்தால் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சிறந்து கல்வாரி மலையில் கண்ணீர் ததும்பும் அவர் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை